சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது. பாகிஸ்தானுடனான உறவுகளை இந்தியா குறைத்து தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அறிவித்தது. அவற்றில் மிக முக்கியமானது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் அதன் பங்களிப்பை இடைநிறுத்துவதற்கான முடிவு. இது பாகிஸ்தானின் நீர் விநியோகத்தை கடுமையாக கட்டுப்படுத்தக்கூடும். சிந்து நதிப்படுகையிலிருந்து பாயும் நீரை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கும் ஒரு எல்லை தாண்டிய நீர் ஒப்பந்தமான இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. கடந்த 65 ஆண்டுகளாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆயுத மோதல்கள் மற்றும் கிட்டத்தட்ட நிலையான பதட்டங்களில் இருந்து தப்பித்துள்ளது. சிந்து நதியிலிருந்து வரும் எந்த நீரும் வீணாகிவிடவோ அல்லது பாகிஸ்தானுக்குள் பாயவோ அனுமதிக்கப்படாமல் இந்தியா உறுதி செய்யும் என்று இந்திய அரசு வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. நதி நீர் பாகிஸ்தானை அடைவதை தடுக்க குறுகிய கால, இடைக்கால மற்றும் நீண்ட கால என 3 முனைகளில் திட்டங்களை இந்திய அரசு அறிவித்தது. பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாதிகளால் பஹல்காமில் நடத்தப்பட்ட கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக 1960ஆம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைக்க முடிவு செய்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சிந்து நதிப்படுகையின் ஓரங்களில் உள்ள அணைகளின் கொள்ளளவு அதிகரிக்கப்பட்டு அதிக நீரை சேமிக்கப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்திய அரசாங்கம் ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவதற்கான தனது முடிவை செயல்படுத்தும் முறையான அறிவிப்பை வெளியிட்டது மற்றும் புதுதில்லி இந்த நடவடிக்கையை அறிவித்து ஒரு நாளுக்கு பிறகு வியாழக்கிழமை அதை பாகிஸ்தானுக்கு வழங்கியது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டு திறம்பட இடைநிறுத்தப்படுவதாக அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்து ஆணையர்களுக்கு இடையிலான சந்திப்புகள், தரவு பகிர்வு மற்றும் புதிய திட்டங்களின் முன்கூட்டியே அறிவிப்பு உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த கடமைகளும் நிறுத்தப்படுகிறது. ஒப்பந்தம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பாகிஸ்தானுடன் ஒப்புதல் அல்லது ஆலோசனை இல்லாமல் நதியில் அணைகள் கட்ட இந்தியா சுதந்திரமாக உள்ளது. பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு எழுதிய கடிதத்தில் இந்தியாவின் நீர்வளத்துறை செயலாளர் தேபஸ்ரீ முகர்ஜி கூறியதாவது: ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து பாகிஸ்தானால் தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவின் உரிமைகளை தடுக்கிறது. இதற்கிடையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்ததை பாகிஸ்தான் வியாழக்கிழமை நிராகரித்ததுடன் பாகிஸ்தானுக்கு சொந்தமான நீர் ஓட்டத்தை தடுக்க எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடாது என்றும் கூறியது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இது ஒரு போர்ச் செயலாக பார்க்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. எல்லை தாண்டிய ஆறுகள் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வகிப்பதற்கான ஒரே நோக்கத்துடன் 9 ஆண்டுகால பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நாடுகள் செப்டம்பர் 1960இல் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைப்பது பாகிஸ்தானின் விவசாய பொருளாதாரத்தில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான நீர்த்தரவு பகிர்வை சீர்குலைத்து முக்கிய பயிர் பருவங்களில் ஓட்டங்களை குறைப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய அரசாங்கம் அவசரத்தை வலியுறுத்தி விரைவில் சிந்து ஆறுகளில் தூர்வாரப்பட்டு நீரை நிறுத்தி அதை திருப்பிவிடப்படும் என்று கூறியது. இந்த முடிவை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் முற்றிலும் நியாயமானது மற்றும் தேசிய நலனுக்கானது என்றும் கூறியது. எக்ஸில் ஒரு பதிவில் இந்திய அரசாங்கம் சிந்து நதியின் ஒரு சொட்டு நீர் கூட பாகிஸ்தானை சென்றடையாமல் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியது.